எங்கடா போயிருந்தேன்? இன்னைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ராஜாங்க உத்தரவு இருக்குல்ல? அம்மா, நான் ராஜகுமாரிய பார்த்தேன். என்னடா சொல்ற? ராஜகுமாரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இத வெளியே யாருகிட்டயும் சொல்லாதடா, தலையை விட்டுடுவாங்க. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அல்லா, யாராவது பார்த்தாங்களோ என்னமோ. சந்தனம் கடைந்தெடுத்த சொந்தமுள்ள மேனி கண்கவிதை கல்லெறிந்ததாரோ. ஷாயின் ஷா, காளிதான் தீவு மன்னர் ஷா அஸ்மான் தங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். என்ன விசேஷம்? காளிதான் தீவு மன்னர் தனது மகன் இளவரசர் அப்துல் ஹசனுக்கு நமது இளவரசியை பெண் கேட்கிறார். முகமது ஹுசேன், நமது இளவரசிக்கு நிக்காக் செய்ய வேண்டிய வயது வந்து விட்டது. இது குறித்து நாமும் சீக்கிரமே முடிவெடுக்க வேண்டும். இளவரசியினுடைய விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லுவதற்கு காரணம், பாக்தாத் நகரத்தில் இருந்து 42 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது காளிதான் தீவு. அப்படி இருக்க இளவரசியை இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் மணமுடித்து கொடுத்தால் அந்த பிரிவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் சொன்னேன். நீர் சொல்வது உண்மைதான். அன்பு மகள் ரோஷினியை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பாக்தாத் நகரத்திலேயே நமது இளவரசி ரோஷினிக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள முடியும். இளவரசியை நிக்கா செய்து கொள்ள தகுந்த அரச குடும்பங்கள் இல்லை என்றாலும் கூட அந்த அளவுக்கு புகழ்பெற்ற குடும்பங்கள் பாக்தாத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. முகமது ஹுசேன், நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லையே. ஷாயின் ஷா, இது விஷயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. தாங்கள் பிரியப்பட்டால் இளவரசியை மணக்க எனது மகன் கமருதீனுக்கு தகுதி உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முகமது ஹுசேன், இளவரசி நிக்காக்கு விஷயமாக நான் நினைக்கும் போதெல்லாம் கமருதீன் ஞாபகம் எனக்கு வரவில்லை. கமருதீன் சிறந்த வீரன். இந்த சாம்ராஜ்யத்திற்கே அரசனாகும் தகுதி அவனுக்கு இருப்பது உண்மை. மௌலி சாஹேப், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இது விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு கூற வேண்டாம் ஷாயின் ஷா. அதுவும் சரிதான். முகமது ஹுசேன், இளவரசியின் திருமண விஷயத்தில் மௌலவியின் கருத்துத்தான் நமது கருத்து. உங்கள் இஷ்டம் ஷாயின் ஷா. இளவரசி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் திருமண விஷயமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை மணக்க போகிற அந்த இளவரசன் யாரு? ராஜகுமார் இல்ல, மந்திரிகுமார் கமருதீன். எனக்கு கமருதீனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கூட யார் வாழ முடியும்? இது ஆலோசனையா இல்ல தீர்மானமா? ஆலோசனை தான் நடக்குது. இந்த திருமணம் நடக்காது இளவரசி, நடக்காது. இளவரசிக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்துக்கு அல்லாவே அனுமதிக்க மாட்டார். உங்க விருப்பம் போலத்தான் எல்லாமே நடக்கும். மனச மாத்தி அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு. காரியம் கைகூடி வரும்போது அந்த மௌல்வி குறுக்க பூந்து கெடுத்துட்டான். உனக்கு அந்த இளவரசிக்கு அடுத்த பௌர்ணமியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சேன். ஏன் அந்த மௌலிக்கு உனக்கு ஏதாவது விரோதமா? எனக்கு தெரிஞ்சபடி ஒண்ணும் இல்ல. பிறகு ஏன் அப்படி செஞ்சான்? திமிர். ஓ, இந்த கல்யாணம் நடக்காது போனா வேற யாருமே காரணம் இல்ல, அந்த மௌல்விதான். கமருதீன், பாக்தாத் நகரத்து மணிமுடி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மௌலின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மௌலவி மௌலவி முகமது ஹுசேன், இன்று நாம் நகர்வலம் சென்று பார்க்க வேண்டும். புதிய தளபதி கமருதீன் நாட்டை எப்படி கண்காணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாறுவேடமிட்டு புறப்படுங்கள். கமருதீன் கடமை தவற மாட்டான். மந்திரியாகவும் தந்தையாகவும் இருந்து உறுதியாக சொல்கிறேன், தங்களின் ஆணை ஷாயின் ஷா.
சாந்தேசத்து இளவரசியை காப்பாற்றினது நான் தான். அலாவுதீன். அலாவுதீன். முகமது ஹுசேன், அலாவுதீனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். உத்தரவு ஷாயின்ஷா. கொள்ளைக்காரர்களை அடக்க உனக்கும் கூட தகுதி இல்லையே கமர்தீன். இதை விட அந்த அலாவுதீனையை சேனாதிபதியாக நியமித்திருக்கலாம். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஷாஹன்ஷா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அந்த கொள்ளைக்காரர்களின் தலைகளை கொண்டு வந்து உங்க காலடியில் வைக்கிறேன். வீரம் பேச்சில மட்டும் இருந்தால் போராது கமர்தீன். நிச்சயம் நிறைவேற்றி காட்டுகிறேன் ஷாஹன்ஷா. சரி, நீ போகலாம். அல்லாவுதீன், அல்லாவுதீன் மகனே. ஹக்கீம் சாஹிப், என் மகன் பேசவே மாட்டேங்கிறானே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மயக்கம் அவ்வளவுதான். காலையில எல்லாம் சரியா போகும். ராஜாவின் உயிரை பாதுகாத்ததுக்காக அவர் கொடுத்து அனுப்புற பரிசு 1001 தினார். எங்களுடைய நன்றியும் அன்பும் ராஜாவுக்கு தெரியப்படுத்துங்க. சரிம்மா, நாங்க வர்றோம். மகனே அல்லாவுதீன். அம்மா, வலிக்குதாப்பா? வலி தாங்க முடியல அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் மகனை பாத்தியா எப்படி இருக்கான்? என் மகனை உடனே குணப்படுத்துங்க. அம்மா, எனக்கு சுகமாயிடுச்சு, எனக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு ஏன்டா அப்படி குதிக்கிற? பேசாம தூங்கு. சரி, நான் தூங்குறேன், நீ போமா. இப்ப என் உடம்ப எதமா பிடிச்சு விட ஆளு வேணுமே. ஆலம்பனா நான் இல்ல. நீ எதுக்கு? நல்ல பருவ மங்கைகள் வேணும். பருவ பெண்களா? கூட்டு வர. அம்மா வராங்க. என்ன நான் மறந்தே போயிட்டேன். ராஜா உனக்காக 1001 தின பரிசளிச்சிருக்காரு. அப்படியா? என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? அழகான பெண்கள் பணிவிடைக்கு வேணும். என்னடா அது? இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும். சரி சரி, நீ தூங்கு. அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்றது. இப்படி தாங்கன்னா அடிக்கடி வளரிடுவங்க. வளருவேன். உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை தண்டிக்கணும். இங்க வா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல. அந்த சீசாவுக்குள்ள போ. மாட்டேன் 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 மாட்டேன். உள்ள போ. இனிமே இப்படி செய்வியா? இன்னைக்கு பூரா இதுக்குள்ளேயே கிடக்கணும். அதான் உனக்கு தண்டனை.
உயிரின் அற்புத வழக்கு எனக்கு கிடைக்கவில்லை. அதை அடைய இனி ஒரு முறை நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். இனி உனக்கு உதவ என்னால் முடியாது. சர்வசக்தி படைத்த அந்த மோதிரத்தை நீ இழந்து விட்டாய். என்னை இனி அழைக்காதே. இம்ரான், இம்ரான். அல்லாவுதீன், ஒண்ணு சாப்பிடாமே இருக்கப்பா. வந்து ஏதாவது சாப்பிடுவா. எனக்கு ஒண்ணு வேணாம்மா. ஒண்ணு வேணும்னா எப்படிப்பா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு படைப்பா. அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு பசிக்கல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. போங்கம்மா. சரி. ஷம்ரல் அமீர், எனக்கு உடனே ராஜகுமாரியை சந்திக்கணும். அவ கூட பேசணும். இது தேவையா? அமீர், நான் ராஜகுமாரியை சந்திச்சு அவ கூட பேசியே ஆகணும். இது என்ன பிரமாணம்? நீங்க அங்க போறீங்களா, அவங்கள இங்க கொண்டு வரட்டுமா? ரெண்டு வேண்டாம், வேற எங்கேயாவது சந்திக்கிறேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அல்லாவுதீன். ரோஷினி, நீ என்ன நேசிக்கிறியா? அமீர், ஆலம்பனா என்ன மன்னிச்சுக்குங்க. நான் தான் இளவரசிய அரமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனுங்க. இல்லன்னா நமக்கெல்லாம் ஆபத்தாயிடுங்க. அமீர், நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க. உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஆலம்பனா, இப்படி எல்லாம் நீங்க என்ன மிரட்டினா ராஜகுமாரிய நீங்க கணக்கு பண்றத அம்மாவுக்கு சொல்லிடுவேன். ஐயோ அமீர், நமக்குள்ள எதுக்கு இந்த வீண் விரோதம்? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? அப்படி 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 சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஓ, இளவரசி, எங்க போயிருந்தீங்க? இங்குதானே இருந்தேன். நான் தான் அரண்மனை பூரா தேடி பார்த்துட்டேனே, உங்களை காணவில்லையே. இளவரசி, என்ன வந்தது? நான் ஒரு ஆளை பார்த்தேன். யாரு? அலாவுதீனே. அலாவுதீனையா? எப்போ, எங்க பாத்தீங்க? எங்கேயோ. அவர் என்ன. இளவரசி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஓய்வு எடுத்துக்குங்க. இல்ல குல்னார், நான் நிஜமாவே அலாவுதீனை பார்த்தேன், பேசினேன். இளவரசி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. குல்னார், அலாவுதீனை எப்படியாவது சந்திக்கணும். சரி இளவரசி, நாளைக்கு நாம் அலாவுதீனை சந்திக்கலாம். எப்படி? அதற்கு ஒரு வழி பண்ண. இத பாருங்க. இது நமக்கு பொருந்துமா? நல்ல பொருத்தமா. தம்பி, உனக்கு எந்த மாதிரி துணி வேணும்? நான் தரேன். இவன் விரும்புற துணி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், இல்ல? ஆமா. அப்படியா? ஒரு நிமிஷம்.
மீச மீச. தம்பி, இது எப்படி இந்த துணி பிடிச்சிருக்க? ஆஹா, அப்ப இத நானே என் கையால தச்சு தரேன். தம்பி, அளவெடுப்போமா? இன்னும் 2 நாள் கழிச்சு உடுப்ப தரேன். இதுக்கு எத்தனை தீனார்? அதெல்லாம் இப்ப வேணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லப்பா? ஆமா. அமீர், ஆலம்பலா, எனக்கு இப்பவே ராஜகுமாரி பார்த்தா என்ன உடனே அங்க கொண்டு போ. ஆலம்பலா. யார் நீங்க? என்ன தெரியல? நான் தான் அலாவுதீன். அரண்மனை அந்தப்புறத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்த புறத்துல மட்டுமல்ல, எந்த புறத்துல இளவரசி இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு துணிச்சலா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? என் தலை காணாம போயிடும். அது அவ்வளவு சுலபமான காரியம். அரசருக்கு மதிப்பு கொடுப்பேனே தவிர பயப்பட மாட்டேன். அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த அலாவுதீன் பயப்படுவான். எனக்கு கூட இளவரசியை பத்தி அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நாள் பௌர்ணமி இரவு, இளவரசியின் முகம் போல முழு நிலவு என் நெஞ்சில சாஞ்சு என்ன காதலிக்கிறதா, மனப்பூர்வமா விரும்புறதா இளவரசி சொல்லல. அது நான் கண்ட கனவு. இது கனவுல்ல, நினைவு. மார்வேஷத்துல என் கடையில துணி வாங்க வந்தது கனவுலையா இல்ல நினைவுலையா? இப்போ அப்பாவை கூப்பிடு. ஏன் அந்த சிரமம் கூட இளவரசிக்கு வேணாம். நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இளவரசியும் நானும். அலாவுதீன், நான் பாப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னதே நிஜம் நம்பிட்டீங்களா? தங்கத்தை தரம் பார்க்கணும்னா உரைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆள தரம் பார்க்க பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தரம் பார்த்துட்டியா? தங்கத்தை விட தரமான மனசு.